படம் வந்து விவசாயிகளோட கடனை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு பாடமாக நல்ல ஒரு ஸ்டோரியை போட்டிருக்காங்க. ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்கு மூவி. கடந்த 30ஆம் தேதி உலகெங்கும் உள்ள திரையரங்குகளில் கர திரைப்படம் வெளியாகியிருந்தது. போர் தொழில் திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களை கவர்ந்த இயக்குனர் விக்னேஷ் ராஜாவின் மற்றொரு படைப்பாக கர திரைப்படம் வெளியாகியிருந்தது. தனுஷின் 54வது திரைப்படமாக இந்த திரைப்படம் வெளியாகியிருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் மமிதா பைஜு, ஜெயராம், KS ரவிக்குமார், கருணாஸ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படத்துக்கு GV பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கின்றார். 2 மணித்தியாலம் 41 நிமிடங்களை கொண்ட இந்த திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தற்போது பார்க்கலாம். கர திரைப்படம் 1991ஆம் ஆண்டு பின்னணியில் கல்ஃப் வார் நடந்த காலகட்டத்தில் ராமநாதபுரத்தில் நடப்பதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் தனுஷ் கரசாமி என்ற அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். தனது கடந்த கால குற்ற செயல்களை விடுத்து குடும்பத்துக்காக ஒரு எளிய வாழ்க்கையை வாழ முயற்சிக்கும் ஒரு மனிதன் சூழ்நிலை காரணமாக மீண்டும் எப்படி குற்ற உலகுக்கு தள்ளப்படுகின்றான் என்பதே படத்தின் கதை. படத்துக்கு ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்களிடம் இருந்து வரவேற்பு கிடைத்துள்ளது. குறிப்பாக தனுஷின் நடிப்பு, GV பிரகாஷ்குமாரின் இசை, 2ஆம் பாதியில் வரும் விறுவிறுப்பான காட்சிகள் பெரிதும் பாராட்டப்பட்டுள்ளன. கதையின் வேகம் முதல் பாதியில் சற்று நிதானமாக நகர்த்தப்படுகின்றது. கரசாமி என்ற கதாபாத்திரத்தில் தனுஷ் வாழ்ந்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சிகளில் அவரது நடிப்பு மிரட்டல். மமிதா பைஜு கிராமத்து பெண்ணாக நடித்துள்ளார். தனுஷுடன் இவரது கெமிஸ்ட்ரி ரசிக்கும்படி ஒர்க் அவுட் ஆகியுள்ளது. வில்லன் மற்றும் பிற கதாபாத்திரங்களுமே பாராட்டுக்குரியது. படத்தின் மிகப்பெரிய பலமே பின்னணி இசைதான். காட்சிகளின் பதற்றத்தை GV பிரகாஷின் இசை பல மடங்கு கூட்டுகின்றது. 90களில் ராமநாதபுரத்தின் வறட்சியையும் அந்த காலத்தின் நிறங்களையும் மிக அழகாக ஒளிப்பதிவு செய்துள்ளமே கர திரைப்படத்தின் மற்றொரு பிளஸ். நல்லா இருந்தது. படம் வந்து விவசாயிகளோட கடனை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்கு. நடிப்பு நல்ல, கருத்து நல்லா இருக்கு. நல்ல படம். கருத்து எப்படி பாருங்க படத்துல கருத்து? அந்த பேங்க்ல கொள்ளடிக்கிறத பற்றி தானே காட்டுறாங்க. நல்ல ஒரு பாடமாக படம் நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் டைம் டியூரேஷனை குறைச்சிருந்தாங்கன்னா அலுப்பில்லாமல் பார்த்துக்கலாம். படம் கொஞ்சம் தனுஷ நடிப்புலாம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம். நல்ல ஒரு ஸ்டோரியை போட்டிருக்காங்க, ரியாலிட்டியால சொல்லியிருக்காங்க. ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்கு மூவி. கதை பாசிட்டிவாக எடுக்கலாம், நெகட்டிவாக எடுக்கலாம், பட் பார்க்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.